மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 13 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தாலி பிரித்து கோக்குற சடங்கை காமிக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம ரகுராம் அல்ல அப்படின்னு ஜானகி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு மேஜிக் நடக்குது. சிவா வந்துட்டு நேராக ஜானகிட்ட, கண்டிப்பாக அண்ணன் வரமாட்டாருன்னே, நீங்கள் இப்படி வெயிட் பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு. அப்போ பார்த்தா டக்குன்னு ரகுராம் அங்கே நடந்து வராரு. ரகுராமை பார்த்ததோட ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஜானகி நேராக சிவா கிட்ட, சிவா அங்கே பாரு அப்படின்னு சொல்ல அங்கே ரகுராம் நடந்து வராரு. ரகுராமை பார்த்ததோட சிவாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ ரகுராமோட அம்மா ஓடி போய் ரகுராம் கிட்ட, ரகு நீ வருவனே எனக்கு நல்லாவே தெரியும்பா அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, நான் இங்கே என் பொண்ணுக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா ரகு, நீ வந்ததே ரொம்ப பெரிய விஷயம்ப்பா, எங்களுக்கு அது போதும் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஜானகி ரொம்ப சந்தோஷப்பட்டு ரகுராம் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா சடங்கெல்லாம் நடக்குது. அப்போ தாலி எடுத்து மாப்பிள்ளைங்க கிட்ட கொடுத்து பொண்ணுங்க கழுத்தில் போட சொல்ல அப்போ போடுறாங்க. அப்போ நம்ம கதிர் வந்துட்டு தனாவோட கழுத்தில் தாலி போடும் பொழுது, தனா என்றைக்குமே நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உனக்கு எப்போவுமே நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு கதிர் மனசில் நினைக்கிறாரு. ஆனால் தனா என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ இந்த தாலி பிரித்து கோக்குற சடங்குல என்னை ஒத்துக்க சொன்னதுக்கு காரணம் நீ இந்த வீட்டை விட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன், இல்லைன்னா கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு தனா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சீனு வந்துட்டு மாயாவோட கழுத்தில் தாலி போடுறாரு. அப்போ மாயா அந்த தாலியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ சீனுவை ஒத்துக்க வச்சாச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா ஐயர் குங்குமத்தை கொடுத்து வைக்க சொல்ல அப்போ நம்ம கதிர் வந்துட்டு குங்குமத்தை வைக்க போகும் பொழுது தனா முறைக்கிறாங்க. அப்போ ஐயர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நேராக வைக்கக்கூடாது, சுற்றி தான் வைக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தனாவோட நெத்தியிலையும் தாலிலையும் பொட்டு வச்சு விடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம மாயை வந்துட்டு நேராக சீனுக்கிட்ட, சீனு என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, இந்தா குங்குமத்தை வச்சு விடு அப்படின்னு. அப்போ சீனு வந்துட்டு வச்சு விடுறாரு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பரவாயில்ல சீனு, என் மேலே எந்தவித காதலும் இல்லை அப்படிங்கிறத நீ ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னு. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் அந்த பூவெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ எல்லாரும் அச்சதையை போடுறாங்க. ரகுராமுக்கும் அச்சதையை கொடுக்க ரகுராமும் அச்சதை போடுறாரு. அதே நேரத்தில் பத்மா வந்துட்டு அச்சதையை போடாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம மணி டக்குன்னு அச்சதையை பத்மா போடுற மாதிரி கையை பிடிச்சி அச்சதையை தூவுறாரு. இதை பார்த்துட்டு பத்மா கோவப்படுறாங்க. பார்வதியும் அச்சதையை தூவுறாங்க. அதுக்கப்புறமா ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய நேரம். அப்போ ஃபஸ்ட்டு அப்பா அம்மா கிட்ட தானே வாங்கணும். அப்போ நம்ம ஜானகியோட அத்தை வந்துட்டு, ஜானகி ரகுராம் பக்கத்தில் நில்லு அப்படின்னு சொல்ல ஜானகி ரொம்ப கவலையாக வந்து நிற்க அப்போ ரகுராம் கொஞ்சம் நவந்து நின்றுக்கிறாரு. அதுக்கப்புறமா தனாவும் கதிரும் வராங்க. ரெண்டு பேருமே அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்ல ரெண்டு பேருமே வந்துட்டு நேராக நம்ம ஜானகி அப்புறம் ரகுராம் பக்கத்தில் நிற்க அப்போ சிவா ஓடி வந்து ரகுராமுக்கு பூவை கொடுக்குறாரு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் காலில் விழுகும் பொழுது ரகுராம் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அப்போ நம்ம தனா வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்து, எனக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு. அப்போ ரகு சொல்கிறாரு, நான் உனக்காக மட்டும் தான் அம்மா வந்தேன் அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, நல்லா இருமா அப்படின்னு. அதுக்கப்புறமா மாயாவும் சீனுவும் போயிட்டு நேராக அந்த பத்மாவும் மணியும் இருக்காங்கல்ல, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா மாயாவும் சீனுவும் இங்கேருந்து வந்துட்டு நேராக ரகுவை பார்க்குறாங்க. மாயை நேராக அவங்க பெரியப்பாவை பார்த்து, பெரியப்பா நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன், வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பெரியப்பா அப்படின்னு. அப்போ ரகுராம் அமைதியாக நிற்கிறாரு. அப்போ சிவா போயிட்டு நேராக ரகுராமுக்கு பூவை கொடுக்க ரகுராம் வந்துட்டு திரும்பி நிற்கிறாரு. அப்போ சிவா வந்துட்டு ஜானகிக்கு மட்டும் பூ கொடுத்துட்டு நவர்றாரு. அப்போ மாயா வந்துட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழ போகிறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம ரகுராம் வந்துட்டு நவந்து அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை பார்த்ததோட மாயா ரொம்ப கவலையோடு நிற்கிறாங்க. அப்போ சீனு இங்கேருந்து கோவமா வந்துட்டு, இங்கே பாரு, உன்னால தான் இன்னைக்கு பெரிய மாமா என்னை ஆசீர்வாதம் பண்ணாமல் போகிறாரு, இது எல்லாமே உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை கைட்டு தூக்கி வீசிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு மாயா ரொம்ப கவலையோடு நிற்கிறாங்க. அங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஜானகி நேராக மாயா கிட்ட, கவலைப்படாத மாயா, கண்டிப்பாக சீனு உன்னை புரிஞ்சுப்பான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க, தெரியுத, கண்டிப்பாக சீனு புரிஞ்சுப்பான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனை செட் பண்ணி நேராக அந்த புவனேஸ்வரி வீட்டை காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி சரியான கோவத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ பசுபதி சொல்கிறாரு, எவ்வளோ பிளான் பண்ணி இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. அப்போ மரகதலிங்கி கேட்குறாரு, கடைசி நேரத்தில் உங்கள் பையன் அப்படி எங்கே தான் போனான் அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, அதான் எனக்கு ஒன்றும் புரியல,
நமக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. அந்த நேரத்துல நம்ம கார்த்தி நைஸா வீட்டுக்குள்ள வராரு. கார்த்தியை பார்த்ததோட புவனேஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. கார்த்தி நேரா புவனேஸ்வரி கிட்ட அத்தை அப்படின்னு சொல்ல, அப்ப புவனேஸ்வரி செம்ம கடுப்பாகி அந்த கார்த்தியை ஓங்கி அறைகிறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, கடைசி நேரத்துல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு கூப்பிட்டான், அதான் போயிட்டேன் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கார்த்தியா ஓங்கி அரைஞ்சு, இங்க பாரு, நான் என்னெல்லாம் கனவு கண்டுகிட்டு இருந்தேன் தெரியுமா, இந்த நேரத்துல இந்நேரம் அந்த ரகுராமும் ஜானகியும் ஊருக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிப்பாங்க அப்படின்னு உன்னை வச்சு எவ்வளவு பெரிய பிளான பண்ணியிருந்தேன். கடைசியில பார்த்தா நீ இப்படி சொதப்பி விட்டு இருக்க, நீ எல்லாம் உருப்பிடவே மாட்ட, ஏன்டா இப்படி என் உயிரை போட்டு வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு செம கோவப்படுறாங்க நம்ம புவனேஸ்வரி. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை கடைசி நேரத்துல என் ஃப்ரெண்டு காசு வேணும் அப்படின்ட்டு உதவி கேட்டான். நானும் எவ்வளவோ அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா அவ சொன்னதை கேட்கவே இல்லை. எனக்கு காசு கட்டாயம் வேணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணான். வேற வழி இல்லாம தான் அத்தை நான் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து போனேன், இல்லைன்னா நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, என்னை விட அந்த ஃப்ரெண்டு யாருடா முக்கியமான ஃப்ரெண்டு அப்படின்னு. அப்ப பசுபதி நேரா கார்த்தியை பார்த்து, டேய் எதுவும் ஃப்ரெண்டுன்னு சொல்றியா இல்லை எதுவும் பொண்ணுங்களை பார்க்க உடனே அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகி, ஐயோ என்ன இது இவர் கரெக்டா சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் இல்லப்பா, என் ஃப்ரெண்டை தான் பார்க்க போனேன் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி செம கடுப்பாகி மறுபடியும் கார்த்தியை போட்டு அடிக்கிறாங்க. அப்ப பசுபதி தடுக்கிறாரு, இங்க பாருமா, அவனை அடிச்சு இனிமே என்ன பண்ண போறது, அதான் பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு அப்படின்னு. மரகதலிங்க சொல்றாரு, நீங்க இந்த பிளான் பண்ணினீங்க, கரெக்டா இதை சூப்பரா ஃபினிஷ் பண்ணிடுவீங்க அப்படின்னு நினைச்சேன், கடைசியில் பார்த்தா இப்படி சொதப்பி வைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு செம்ம காண்டாகிறாங்க புவனேஸ்வரி. அப்போ மரகதலிங்க சொல்றாரு, இனி புரிஞ்சு போச்சுங்க, இனிமே நீங்க என்ன பண்ணாலும் அந்த குடும்பத்தை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இன்னரும் அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தி நடு ரோட்ல நிக்க வைக்கலான்னு நினைச்சேன், ஆனா கடைசி நேரத்துல கார்த்தி இப்படி சொதப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, சரி விடு புவனேஸ்வரி, அடுத்த திட்டத்துல மாட்டாமையா இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தி அந்த இடத்துல இருந்து ரூமுக்கு போறாரு. போயிட்டு கதவை சாத்திட்டு, ச்சே இப்படி வந்து திட்டு வாங்க வேண்டியதா இருக்கே அத்தை கிட்ட, என்ன அடி. சரி, எனக்கு கால் பண்ணாலே அந்த தேவி, அவ உண்மையாவே தேவி தானா இல்ல யாராவது இப்படி என்னைய ட்ரிக் பண்ணி ஏமாத்துறாங்களா அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. யாரா இருந்தாலும் கண்டுபிடிக்காம இருக்கக்கூடாது அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா மாயா வீட்டை காமிக்கிறாங்க. மாயாவோட குடும்பமும் வீட்டுக்கு வருது. அப்ப மாயாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நேரா மாயாவையும் தனாவுக்கும் வாழ்த்து சொல்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்க நேரா மாயாவை பார்த்து மாயா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, என்னடி இங்க என்னடி பண்றீங்க அப்படின்னு. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, மாயா அன்னைக்கு கல்யாணத்திலேயே உனக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம், ஆனா செலிப்ரேட் பண்ண முடியல, அதனாலதான் வந்துட்டு இன்னைக்கு வீட்டுல செலிப்ரேட் பண்ணலான்னு வந்திருக்கோம். உங்களுக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்குன்னு கேள்விப்பட்டோம், அதான் இதுவும் ஒரு கல்யாணம் மாதிரி தானே, அதான் கேக்கு வெட்டலான்னு நினைச்சோம் அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, கல்யாணம் என்ன எல்லாரும் ஆசைப்படியா நடந்துச்சு, அப்படிதான் ஒண்ணுமே நடக்கவே இல்லையே அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, பத்மா பாய மூடு அப்படின்னு. அதுக்கப்புறமா மாயா அந்த பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்குள்ள எல்லாரும் வந்து உட்கார. அப்ப அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, இது மாதிரி தனா மாயா உங்க ரெண்டு பேருக்கும் கேக்கு விட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம் அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இந்த மாதிரி நேரத்துல இது எல்லாம் தேவையா அப்படின்னு தோணுது, ஏற்கனவே வீட்டுல பல பிரச்சனை இருக்கும் பொழுது எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, இங்க பாருங்க, மாயா தனாவோட ஃப்ரெண்ட்ஸு காலேஜ்ல இருந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க வந்திருக்காங்க, அவங்கள வந்துட்டு இப்படி கேக் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறது இதெல்லாம் நல்லா இருக்குமா? காலேஜ்ல மாயா தனாவை பத்தி என்ன நினைப்பாங்க? நீங்க பாருங்கம்மா, நீங்க அமைதியா இருங்க, இங்க பாருங்க பொண்ணுங்களா, நீங்க கேக் வெட்ட நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு மாயா சந்தோஷப்படுறாங்க. ஆனா தனாவுக்கு இதுல துளி கூட விருப்பமே இல்லை, ஏன்னா கதிர் கூட சேர்ந்து கேக் வெட்டணும்ல, அதனால. அப்ப ரகுராமோட அம்மா சொல்றாங்க, இங்க பாருப்பா, வீட்டுல ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கு, இதுல இது வேறையா அப்படின்னு சொல்ல, மணி சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, ரொம்ப ஆசைப்பட்டு அந்த பொண்ணுங்கெல்லாம் கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க, இப்ப மறுபடியும் அனுப்பிவிட்டா அந்த பொண்ணுங்க ரொம்ப கவலைப்பட மாட்டாங்களா? அட்லீஸ்ட் அவங்க சந்தோஷத்துக்காவது இந்த கேக் வெட்டலாம்ல அப்படின்னு. இதை கேட்டதோட தனா கேக்குறாங்க, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு. அந்த நேரம் ஜானகி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த பொண்ணுங்க ரொம்ப ஆசைப்படுறாங்கல்ல அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து ரகுராம் கதவை திறக்கிறாரு. அப்ப நிறைய பேர் வந்திருக்கிறத பார்த்துட்டு ரகுராம் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு ரகு, தனாவுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சுல்ல, அப்ப இந்த பொண்ணுங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வர முடியலையா, ஏதோ ஒரு முக்கியமான வேலைனால கல்யாணத்துக்கு வர முடியலையா, அதான் இன்னைக்கு வந்துட்டு செலிப்ரேட் பண்ணலாம் கேக் வெட்டலான்ட்டு பொண்ணுங்க வந்திருக்காங்க, வாப்பா அப்படின்னு. ஆனா ரகுராம் சொல்றாரு, இன்னமும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறாரு. இதை கேட்டதோட
நம்ம ஜானகி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம மணி சொல்றாரு, அதான் அண்ணனே கேக் வெட்டலான்னு சொல்லிட்டாரே, அப்புறம் என்ன, கேக்கெல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு தனா, அவங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருக்காங்க, நீ என்னம்மா இப்படி பேசுற அப்படின்னு. அந்த நேரம் அந்த மணி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க கேக் எடுத்து வைங்க, கண்டிப்பா அவங்க வெட்டுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பொண்ணுங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேக் எடுத்து வைக்கிறாங்க. அப்ப கேக்க எடுத்து வச்சதோட நேரா தனாவை கூப்பிடுறாங்க. தனா இங்க வா தனா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, ஏன் இதுலாம் அப்படின்னு. ஜானகி தனாவை கூட்டிட்டு போயிட்டு நிக்க வைக்கிறாங்க, நில்லு அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த பொண்ணுங்க கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள சார், உங்களையும் தனியா பாக்குவத்துல வச்சு கூப்பிடணுமா, வாங்க சார் அப்படின்னு. இது கேட்டதோட கதிரும் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. அதுக்கப்புறமா கேக் வெட்ட சொல்றாங்க. கத்திய கதிரோட கையில தனாவோட கையில கொடுக்க தனா சொல்றாங்க, இதெல்லாம் எதுக்குமா அப்படின்னு. ஆனா பொண்ணுங்க சொல்றாங்க, கேக்க வெட்டு தனா அப்படின்னு. அப்ப கதிர் வந்துட்டு தனாவோட கையை பிடிக்க தனா கதிரை முறைக்கிறாங்க. அப்ப கதிருக்கு வேற வழியே இல்லை. அதுக்கப்புறமா கேக்கு வெட்டுறாங்க. கேக்கு வெட்டினதோட எடுத்து ஊட்டி விட சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கதிரை தான் ஊட்டி விட சொல்ல கதிர் அந்த கேக் எடுக்கிறாரு. அப்ப தனா முறைச்சிக்கிட்டே நிக்க அப்ப கதிர் வந்துட்டு தனாவுக்கு அந்த கேக்கை ஊட்டி விடுறாங்க. தனாவும் கதிருக்கு கேக்க ஊட்டி விடுறாங்க. இது 2 பேருக்குமே வந்துட்டு பக்கத்துல உள்ளவங்க பிடிவாதம் பண்ணி ஊட்டி விடுன்னு சொன்னதுனாலதான் ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஜோடி எங்க மாயா இங்க வாமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சீனுவை கூப்பிடுறாங்க. ஆனா சீனு சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் வேணாம், இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. அப்ப டக்குன்னு மணி நேரா சீனுவை கூட்டிட்டு வந்துட்டு நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சுட்டு கேக் வெட்ட சொல்றாங்க. மாயாவும் பக்கத்துல வந்து நிக்க 2 பேருமே சேர்ந்து கேக் வெட்டுறாங்க. அதுக்கப்புறமா கேக் ஊட்டி விடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் அதே மாதிரிதான் பிடிவாதம் பண்ணி தான் கேக் ஊட்டுற மாதிரி இருக்கு. கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சதோட எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து கீதா இருக்காங்கல்ல, அவங்க நேரா தனாவை போய் பாக்குறாங்க. தனா நேரா கீதாவை பார்த்து சொல்லு தனா அப்படின்னு சொல்ல, அப்ப கீதா சொல்றாங்க, இங்க பாரு, ஒரு முக்கியமான விஷயம், கங்க்ராச்சுலேஷன் டி அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, என்ன கேக் வெட்டினதுக்கு தானே சொல்ற, அதான் அங்கேயே சொல்லிட்டியா, அப்புறம் என்ன திருப்பி வந்து சொல்ற அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, இல்ல அதுக்காக இல்ல, பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்ல நீ சேர்ந்துக்கிட்டியல்ல, அதுக்காக கண்டிப்பா நீ ஜெய் பண்ணி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க தனா. நான் எப்ப பேர் கொடுத்தேன் அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, இங்க பாரு, நீ தான் அந்த பேட்மிண்டனுக்கு சம்மதம் தெரிவிச்ச அப்படின்னு சொல்லிட்டு உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்க, உன் ஹஸ்பண்ட் தான் பேர் கொடுத்தாரு அப்படின்னு. இது கேட்டதோட தனா அதிர்ச்சி ஆகுறாங்க. தனா சொல்றாங்க, நான் அந்த பேரு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு கீதா சொல்றாங்க, நீ தான் பேர் கொடுத்துருக்க, நீ கண்டிப்பா ஜெய் பண்ணி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா உன் ஹஸ்பண்ட் உனக்கு நல்ல சப்போர்ட்டா இருப்பாரு அப்படின்னு. இது கேட்டுட்டு தனா கோவமா நேரம் மாடிக்கு போறாங்க. அந்த பொண்ணு கோவமா போறதை பார்த்துட்டு கீதா, என்னடி இது, இவ கோவமா போறாளே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் தனா கோவமா மாடிக்கு போயிட்டு நேரா கதிரை பார்த்து, இங்க பாரு அப்படின்னு சொல்ல, அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு, அவங்கெல்லாம் ஊட்டி விட சொன்னதுனாலதான் நான் ஊட்டி விட்டேன், இல்லைன்னா நான் கண்டிப்பா ஊட்டி விட்டுருக்க மாட்டேன், தேவையில்லாம என் மேல கோவப்படாது அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, நான் அதை பத்தி கேட்க வரல, உன்னை யாரை கேட்டு என் பேரை அந்த டோர்னமெண்ட்ல பேரு கொடுக்க சொன்னது அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு, நீ எவ்வளவு சூப்பரா பேட்மிண்டன் விளையாடுவ, நீ எதுக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் அதுல சாதிச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்றாரு, நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, உன் வாழ்க்கை இனிமேதான் ஆரம்பிக்குது, நீ வந்துட்டு அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க அப்படின்னு. ஆனா தானா கேக்குறாங்க, நீ சொன்னா அந்த டோர்னமெண்ட்ல நான் கலந்துக்கணுமா, நான் கண்டிப்பா கலந்துக்க மாட்டேன், என்ன கலந்துக்க சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்றாரு, இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன், இன்னும் 1 மாசத்துல இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு. அப்ப தானா சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி என் மனசை ஜெயிக்கலாம், நான் எப்படியாவது உன்னை லவ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அப்ப கதர் சொல்றாரு, இங்க பாரு, நீ அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டேன்னா நான் கண்டிப்பா வந்துட்டு உன் லைஃபை விட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் உன் முகத்துல கூட முடிக்க மாட்டேன், நீ இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க அப்படின்னு. இது கேட்டதோட தானா யோசிக்கிறாங்க. கதர் சொல்றாரு, இங்க பாரு, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு, நீ இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க, அப்பதான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன், உன் கண்ணு முன்னாடி கூட வரமாட்டேன், ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அந்த இடத்துல இருந்து போறாரு. இது கேட்டதோட தனா நினைக்கிறாங்க, இவன் சொல்ற மாதிரி நம்ம அந்த டோர்னமெண்ட்ல கலந்து ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் இவன் முகத்துல முழிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுல்ல அப்படின்னு நம்ம தனா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசிப் பண்ணி மாயாவை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த பொண்ணுங்க எல்லாருமே நேரா மாயை வந்து பாக்குறாங்க. அப்ப அதே நேரம் நம்ம சீனு வந்து நிக்கிறாரு. அப்ப நம்ம மாயா கிட்ட அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, இங்க பாரு மாயா,
நீ சொன்னதுனால தான் இதை பண்ணோம், இதுக்கப்புறம் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இப்போதைக்கு தனாவும் கதிரும் கொஞ்சம் சண்டையில இருக்காங்க. கதிர் வந்துட்டு ரொம்ப நல்லவன், கண்டிப்பா தனா ஒரு நாள் கதிரை புரிஞ்சுப்பா. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள் பண்ணாலும் தான் அவங்க 2 பேரும் வந்துட்டு சமாதானம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் உங்களை வர சொன்னேன், வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அதுக்கு அந்த கீதா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, இதுக்கப்புறம் என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு, நாங்க கண்டிப்பா பண்றோம் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்றாங்க. இதை அப்படியே சீனோ காதுல வாங்குறாரு. அப்ப அந்த பொண்ணுங்க மாயாவுக்கு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்ப. அப்ப சீன கோவமா இங்கேருந்து வராரு. வந்துட்டு நேரா மாயா கிட்ட, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்ப்ப அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, என்ன வேலை அப்படின்னு. சீனு சொல்றாரு, நீ தான் இந்த மாதிரி கேக் விட்டுறதுக்கு ரெடி பண்ணியா? எனக்கு என்னமோ தனாவையும் கதிரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக நீ இப்படி பண்ணல, என்ன வெறுப்பேற்றுறதுக்காக தான் நீ இப்படி பண்ண அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, ஓ அப்படியா, 2 பீஸ் யாருக்கும் தெரியாம எடுத்து சாப்பிட்டியா அப்படியா அப்படின்னு. இதை கேட்டுட்டு சீனு சொல்றாரு, ஏய் தேவையில்லாம அதெல்லாம் பேசாத, நீ என்ன வெறுப்பேத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ சொன்னியல்ல உன் மேல எதுக்குமே லவ் வராதுன்னு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி நான் கரெக்டா உன் மேல எந்த வித லவ் இல்லாம இருக்கேன் பாத்துட்டியா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பார்த்தேன் தெரியுது தெரியுது அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன நடந்து போகும் பொழுது டக்குன்னு ஸ்டெப்ட வலிக்கு விழுகுறாரு. இதை பார்த்துட்டு மாயா சிரிக்கிறாங்க. அப்ப சீனு டக்குன்னு எந்திரிச்சு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மாயா பயங்கரமா சிரிக்கிறாங்க சீனு விழுந்ததை பார்த்து. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா அந்த கார்த்தியையும் கதிரையும் காமிக்கிறாங்க. அப்ப கார்த்தி நேரா கதிர்கிட்ட, எங்க பாரு, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க கதிர் சொல்றாரு, நீ பாத்தியா இன்னைக்கு தனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் கேக் வெட்டினோம். அப்போ தனா வந்துட்டு எனக்கு ஆசையா கேக் ஊட்டி விட்டா தெரியுமா? நீ பார்த்துருக்கணும். தனா என்னை உண்மையிலேயே மன்னிச்சிட்டா. தனா கண்டிப்பாக என்னை ஏற்றுக்க மாட்டா, இன்னும் உன்ன மாதிரி ஒரு லூஸை தான் நினச்சிக்கிட்டு இருப்பா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லை. அவள் இப்போ என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கா. எனக்கு கேக் ஊட்டி விட்டா. இப்போ பேட்மிண்டனில் கூட சேர்ந்து சாதிக்க போறா, உனக்கு தெரியுமா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ஏய் எனக்கு தனாவை பற்றி நல்லா தெரியும். அவள் எத்தனை வருஷம் இருந்தாலும் என்னை மறக்கவே மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஏதாவது தேவையில்லாம பேசி புலம்பிக்கிட்டு இருக்காது அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு, நீ தேவையில்லாம புலம்பாத. எனக்கு தனாவை பத்தி நல்லாவே தெரியும். தனா வந்துட்டு என்ன இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டா. நாங்க 2 பேரும் லைஃபை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீ தேவையில்லாம எங்களோட லைஃப்ல வர வேலை வச்சுக்காது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி வந்துட்டு செம்ம காண்டாகிறாரு. அப்ப அந்த காலேஜுக்கு வந்த பொண்ணுங்களும் வந்திருக்காங்க. அப்ப அந்த பொண்ணுங்க கிட்ட கார்த்தி ஏதோ வம்பிழுத்திருக்காரு. அதனாலதான் ஏதோ பிரச்சனை ஆகிருக்கு. அப்பதான் நம்ம கதிர் வந்துட்டு அந்த பொண்ணுங்களை கார்த்திகிட்டேருந்து காப்பாத்திருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த தேவி அப்படிங்கிற பொண்ணு பொய்யா இருப்பாளோ அப்படின்னு கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம மாயம் சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறதும், இன்னொரு பக்கம் நம்ம கதிருக்கும் தனாவுக்கும் போய்கிட்டு இருக்க பிரச்சனை. ஒரு மாத்தையில கதிர் ஊரை விட்டு போறேன்னு சொன்னார்ல, அதுவும் தான் அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.